ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு சின்ன வெங்காய தாளிப்பு வடகம் தாங்க செய்ய போறோம். இந்த தாளிப்பு வடகம் ஒரு டைம் செஞ்சு வச்சா போதுங்க. 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, வீணா போகாம ரொம்ப கமகமன்னு வாசமா இருக்கும். இந்த வடகத்தை மீன் குழம்புக்கு நீங்க தாளிச்சு கொட்டும் பொழுது டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த வடகம் செய்யறதுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் பெருசா தாங்க இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ ஒரு சூப்பரான சின்ன வெங்காய வடகம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் தாளிப்பு வடகம் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 2 கிலோ சின்ன வெங்காயம் வாங்கியிருக்கேங்க. இதை தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதே போல எல்லா வெங்காயத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 300 கிராம் அளவுக்கு கருப்பு உடைச்ச உளுந்து போட்டுக்கலாங்க. இப்போ இதை தண்ணி ஊத்திட்டு நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பிளேட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. உளுந்து நல்லாவே ஊறி இருக்கு. இப்போ இந்த உளுந்து ஒரு 2 டைம் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிக்கும் போது அந்த பாதி அளவுக்கு நம்ம அந்த கருப்பு தோல் வெளியில வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிறத நம்ம வச்சுக்கலாம். இப்போ நான் பாதி அளவுக்கு கருப்பு தோல் எடுத்துட்டேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல அந்த உளுந்தை பாதி அளவுக்கு உளுந்தை லைட்டா அந்த மிக்சியில போட்டுட்டு ஒரு பல்ஸ் மோடு கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே போட்டக்கூடாது. நான் இப்போ ஒன்னும் பாதியமா அடிச்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுல்ல போட்டுக்கலாங்க. இதே போல ஒரு 2 டைம் நான் ஒன்னும் பாதியமா அடிச்சு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் பாதி இருக்கிற உளுந்தை அப்படியே நீங்க சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லா உளுந்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வடகம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த வெங்காய வடகத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. நான் ஒரு கை அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். ஸ்டார்டிங்ல போடும்போது கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க. பத்தலைனா அப்படின்னா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் அந்த உப்பு நல்லா அந்த வெங்காயத்துல நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கும். நெக்ஸ்ட் இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட உளுந்தையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த வெங்காய வடகத்துக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெள்ளை பூண்டு சேர்த்துக்கோங்க. இதை ஒன்னும் பாதியமா நல்லா தட்டி போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 10 கொத்து கருவேப்பிலைய நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 25 கிராம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 75 கிராம் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஃபைனலா ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கிற கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா பொருட்களையும் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அப்பதான் அந்த எல்லா ஜாமான்களும் அந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி இருக்குங்க. இப்போ எல்லா மசாலாவும் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. இதே போல இந்த மாதிரி தட்டி தட்டி மூடி போட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா வச்சிருங்க. நெக்ஸ்ட் அடுத்த நாள் இதே போல ஒரு கிளாத்ல வெயில்ல கொஞ்ச நேரம் காய வச்சு எடுத்து இதே போல நம்ம அந்த பாத்திரத்துல எடுத்து மூடி வச்சிடலாங்க. இப்போ 3வது நாள் காலையில நான் ஒரு 50 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் ஊத்திக்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஊத்திட்டு எல்லா பொருட்களையுமே நல்லா அந்த விளக்கெண்ணெயில படுற மாதிரி நல்லா அந்த வெங்காயம் மற்ற ஜாமான்களோட எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணி விட்டாதான் இந்த விளக்கெண்ணெய் நல்லா சாந்து போயிருக்கும். நார்மலா விளக்கெண்ணெய் கூட எந்த பொருள் சேர்ந்தாலுமே அது வீணா போகாது. அதுக்காக தான் அந்த காலத்துல இந்த விளக்கெண்ணெய் ப்ராசஸ் வச்சிருக்காங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இதே போல சிறு சிறு உருண்டைகளா உருட்டி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ எல்லா உருண்டைகளுமே நான் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மாடியில காய வச்சுட்டு வந்துடலாங்க. இப்போ இதே போல ஒரு 10 நாளைக்கு நல்ல வெயில்ல காய வைக்கணுங்க. அப்பதாங்க இந்த கருவடகம் நல்லா காஞ்சி போய் நல்லா வாசமா இருக்கும்.
ஒரு 2-3 நாள் நல்லா வெயில்ல காஞ்சதுக்கு அப்புறம் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி அந்த கருவடகத்தை நல்லா இந்த மாதிரி உருண்டைகளா உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல நான் ஒரு 10 நாள் நல்லா காய வச்சு ஒரு சூப்பரான சின்ன வெங்காயம் கருவடகம் நாங்க ரெடி பண்ணியிருக்கோங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான சின்ன வெங்காயம் தாளிப்பு வடகம் செம்மையா ரெடி பண்ணியிருக்கோங்க. இதோட ப்ராசஸ் வந்து 10 நாள் இருக்கும். நல்ல வெயில் இருந்தாதான் நல்லா காஞ்சி செம்மையா இருக்குங்க. இப்போ இந்த தாளிப்பு வடகத்துல வந்து நீங்க வந்து மீன் குழம்பு வச்சீங்கன்னா ரொம்ப வாசமா இருக்கும். இந்த கருவடகத்துல வந்து துவையல் அரைச்சு கூட சாப்பிடலாங்க. பழைய சாதத்துக்குலாம் ரொம்பவும் சூப்பரா இருக்கும். இந்த கருவடகத்தை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல வந்து காத்து போகாத பாக்ஸ்ல வச்சு நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா 1 வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் இல்லைங்க, நல்லா கம கமன்னு வாசமா செமையா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு டைம் நீங்களுமே ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.